அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுவனா எப்படி விழுந்துவாங்க? வெட்டுண்டு விழுந்து போவாங்க. அவர்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. இந்த போராட்டம் எப்படி நமக்குள்ள வந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு யூதா வெட்டணும்னு வந்தவங்க அவங்களே மாத்தி மாத்தி என்ன பண்ணிக்கிறாங்க? காரணம் அது என்ன கூட்டம்? எதிர்ந்த கூட்டம் துதி செய்கிற கூட்டம். அவன் சொல்லுவான கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் எங்க இருக்கும்? துதி நம்முடைய நாவல இருந்துட்டா நாம பேசுறதெல்லாம் ஆசீர்வாதமா கர்த்தர் பார்த்துருவாங்க. நம்முடைய நாவல என்னென்ன ஆசீர்வாதத்தை நம்ம அவரிடத்துல வேண்டுமோ அந்த இருதயத்தின் எல்லா வேண்டுதலையும் கர்த்தர் நிறைவேற்றிடுவாங்க. ஆமென். சங்கீதம் 34:1 தானே வாசிச்சோம். ஆத்துமா அப்படி சொல்லுவாங்க, கர்த்தருக்குரிய ஆத்துமா என்ன பாராட்டும்? என்னோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு என்ன கொடுத்தார்? துதிக்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார்? உங்க ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். நீங்க வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார். உங்க அங்கலாய்ப்புக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை மனுஷங்க கேட்காம போயிடலாம், ஆனா ஒரு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எந்த கூட்டத்துக்கு செவி கொடுப்பார்னா துதிக்கிற கூட்டத்துக்கு செவி கொடுப்பார். துதி யாருடைய நாவெல்லாம் இருக்குதோ எப்போ துதிக்கணும்? எப்பவுமே துதிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பவுமே என்ன